வாஸ் ஸோ பவர்ஃபுல். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் காலிங் மீ. மாஸ்டர் தியேட்டரில் அப்படியே ஏறி ஆடுறாங்க, சீட்டு மேலே ஆடுறாங்க. அக்கா சாங் முடிஞ்சிச்சா, உள்ளே வரப்பே கேட்குறாங்க. கொஞ்சம் லேட்டாக வரவங்க. ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிடுச்சு. அந்த சன் மியூசிக்ல எப்ப பாரு அந்த டேன் 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 அந்த அனிமேஷன் இது போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கடமைப்பட்டுங்க. சன் மியூசிக்ல அவங்க போட்டுட்டே இருப்பாங்க அந்த சாங். அண்ட் அதுலயுமே அந்த எண்ட் பிட்ல வந்து அந்த ஆக்டிங்கான நிறைய ஆமா, அது அவங்களோட கண்ணீர், அவங்கள சியர் அப் பண்றதுக்காக அகைன் கண்ணை தொடச்சிட்டு பண்றது. ஐ ஃபெல்ட் அந்த சாங் வந்து வேற மாதிரி ஏதாவது ரீச் ஆகிட போகுது. ஏன்னா கில்லியில பண்றப்ப எல்லாரும் என் பொண்ணை ஸ்கூல்ல செல்லம் அம்மா தனம் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கலாச்சிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா. ஸோ இந்த ஒரு மாதிரி ஒரு சாங் சுண்டக்கஞ்சி விற்கிற லேடி, ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் ப்ரொஃபஷன் எடுத்திருக்காங்க. அப்போ அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவா, என் பொண்ணு எப்படி வெளியே ஃபேஸ் பண்ணுவா அப்படியெல்லாம் நினைச்சிருந்தேன். பட் இன்ஃபேக்ட் அந்த சிம்பத்தி தான் கிரியேட் பண்ணுச்சு அந்த சாங். It is wonderful. And powerful. It was very painful and pathetic. எல்லாருக்கும் அதுதான் ரீச் ஆச்சு. அந்த அக்கா அழுதாங்க அப்படின்றது தான் ரீச் ஆச்சு. அதுக்கு கடவுளுக்கு நன்றி, சசி சாருக்கு நன்றி. எப்பவுமே ஐ சே சார் இந்த படம் வேணா ஈஸனா இருக்கலாம், பட் என்னோட தலையெழுத்த மாத்தின பிரம்மா சசி சார் அண்ட் தினேஷ் மாஸ்டர். பிகாஸ் அவங்களுக்கு அதுவும் கடவுளோட இது தானே. எத்தனையோ பேர் பார்த்துட்டு நமக்கு வரும்னுனால அந்த இதுலயே இல்லை, அந்த லிஸ்ட்லயே இல்லை. இன்னொரு கோரியோகிராஃபர் வந்து நம்மளை கூப்பிட்டு சோலோ பண்ண சொல்லுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இட் ஹேப்பன். ஐ டுக் தட் கால். அவ்வளோதான்.